ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ரீடிங் யாருடையது அப்படின்னா, நில ராசிகளுக்குரிய ரீடிங். நீங்க ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசியா இருந்தீங்க அல்லது லக்னமா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ரீடிங் நீங்க பார்க்கலாங்க. இந்த மாசம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், அட்வைஸ் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சிருக்கேன். பைல் 1 இந்த ஒயிட் வித் பிங்க் ரோஸ், பைல் 2 ரெட் ரோஸ். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக இந்த 2 ரோஸில் என்ன பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பயல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பயல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ பயல் 1 கார்ட்ஸ் பார்க்கலாங்க, உங்களுக்குரிய ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னு. லவ் பார்ட்னர்ஷிப் கார்ட்ஸ் எடுத்துடலாம். லியோ, டிரான்சிட், 2 of Cups, Page of Pentacles, quiet time, breathe, Hermit, self-care, High Priestess, White Buffalo. ஸோ இந்த தடவை உங்களுக்கு ஸ்டார் கோட்ஸ் ஆர்கல் டெக்கில் 3 கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபைன் லவ் பொசிஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ ஓவரால் உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான வைப் தான் எனக்கு தெரியுது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பாசிட்டிவான ஒரு வைப் உங்களால், அதாவது நீங்கள் தான் அதை கிரகிச்சு உங்களுடைய ஃபேவராக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதான் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, இந்த டிரான்சிட் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இப்போ நடக்கிற விஷயம் கிளைமேட்டிக் வெதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது சின்ன விஷயமா இருக்கலாம். அந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது கெரியரில் சொல்லலாம், சிலருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அதில் ஒரு அப்போசிஷனில் எமோஷ்னலி ட்ரைன்டு, இல்லை நீங்கள் நினச்ச விஷயம் அங்கே நடந்திருக்காது, ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஒரு லாக் ஆகிருந்திருக்கும். இப்போ உங்கள் மனசில் ஒரு கிளாரிட்டி தெரியுது. அதே மாதிரி அந்த டிவைன் டைமிங் உங்களுக்கு வந்திருக்கு. முன்னாடி உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நீங்கள் அதில் நிறைய ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். உங்களுடைய எஃபர்ட் ஒரு ஒரு ஸோ நினச்ச விஷயம் அது வேஸ்ட்டாக கூட அது போயிருந்துருக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு அந்த டைமிங் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஹார்ட் சக்ரா நீங்கள் ஓப்பன் அப் பண்ண வேண்டிய டைம். இவ்வளோ நாளாக க்ளோஸ்டாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களால் ஒரு மனசில் இருக்கிற விஷயம் கூட பேசாமல் அவாய்ட் பண்ணி, அதாவது ஓவர் திங்கிங், ஓவர் அனலைசிங், என்ன பண்ணுறது அப்படிப்பட்ட ஏன்னா ஹெர்மெட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. இன் டெப்த்தாக நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒரு ஒரு கிளாரிட்டியான ஐடியா உங்கள் லைஃப்பில் இங்கே இருக்குங்க. பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க, உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் எப்படி உங்கள் கையில் கொண்டு வர போகிறீங்க, அதுதான் இங்கே ஒரு ஒரு எனர்ஜி எனக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி உங்களையும் நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் சீக்ரெட்டாகவும் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு பிளானிங் இருக்கலாம். பட் அது அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஒரு முன்னாடி உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சண்டைகள் புரிதல் இல்லாத சுச்சுவேஷன் நடந்திருக்கும். ஏன்னா இங்கே அப்போசிஷன் வந்திருக்கு. உங்களுடைய சிச்சுவேஷன், இந்த லவ் சிச்சுவேஷனில் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அது தடுமாற்றம், மன தடுமாற்றம், இல்லை புரிதல், இல்லை அவங்களுடைய ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட விதம், இல்லை அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்ட விதம் ஒரு சேஞ்சஸ். அது ஒரு ஒரு வெதர் சேஞ்சஸ் மாதிரி. பட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிரான்சிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கிடைக்க போகுது. இது சிலருக்கு ஒரு கெரியரில் கூட இருக்கலாம். ஏன்னா லியோ வரும்போது மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு கெரியர் ரிலேட்டட் தான். சிலருக்கு நீங்கள் நினைக்கிற ஜாபாக இருக்கலாம், இல்லை அவங்க கோவர்க்கர்ஸ் மூலயமா முன்னாடி கிடைக்காத ஒரு ஹெல்ப் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற ஒரு போகிறதுக்கு, அதாவது நீங்கள் நினச்ச இடத்துக்கு, இல்லை ப்ளேஸ் ஜாப்க்காக, இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கூட அது உங்களுடைய ஒரு
தைரியம், உங்களுடைய ஒரு கான்ஃபிடன்ஸ் அது அது சார்ந்து தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இங்கே இருக்குது. அது அந்த அந்த ஒரு சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் அது வந்து கிடைக்க போகுது. அந்த லைட் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் அது கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்களும் அவங்கள வந்து இவ்வளோ நாளாக புரிஞ்சுக்கல. உங்களுக்கு பக்கத்தில் உங்களோட நெய்பர்ஸ் இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய சிஸ்டர், பிரதர் யார் வேணாலும் இல்லை ஒர்க் பண்ணுறவங்கள இவ்வளோ நாள் புரிஞ்சுக்கல அப்படின்னா, இப்போ வந்து அவங்களோட சேர்ந்து அந்த ஒர்க், அந்த டீம் ஒர்க்காக இருக்கலாம், அந்த பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். அது வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வந்து முழு மனதாக அதாவது வந்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் வெயிட் பண்ண மொமெண்ட், அந்த டிவைன் டைமிங் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ இந்த ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி ஆல்ரெடி பண்ண விஷயம் வந்து நீங்கள் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்குரிய ஒரு டைம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ப்ரீத் அப்படின்றது தெரியுது, சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது தெரியுது, பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ ஓவரால் இதுதான் உங்களுடைய ஒரு கைடன்ஸ். ஓகே. ஸோ நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே. பைல் 2 இந்த ரெட் ரோஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாங்க. டிக்னிஃபைடு, ஸ்ட்ரென்த், ப்ரோக்ரஷன், ஜர்னி, சென்சிட்டிவிட்டி, மகாசிவராத்திரி, லவ் அண்ட் ஹார்மோனி அவைட், 3 of swords, go outside, Queen of Pentacles, Ace of Cups, manifestation, 8 of Pentacles. உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பாசிட்டிவான வைப் தான் தெரியுது. எங்கள் ஓவராலாக எப்படி இருக்குன்னா, மனசில் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நான் அதை தாண்டி ஒரு சக்ஸஸ், நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும், இல்லை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு ஐடியாஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. அது வந்து ஹெவியாக உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய பெண்டக்கிள் சைடில் எனக்கு காமிக்குது, சேவிங்ஸ் வைஸ் காமிக்குது. ஈவன் தோ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி முன்னாடி நடக்கலை, இல்லை வந்து ஒரு சார்ந்து இருக்கிறவங்க மூலியமாக ஒரு கஷ்டங்கள் அப்படின்றதும் இங்கே இருக்குது. இது எமோஷ்னல் வைஸில் இருக்கலாம், சில வந்து கேரியர் சைடில் இருக்கலாம். பட் இப்போ வந்து நீங்கள் எதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு இதுதான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதர் திங் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து கடவுள் இந்த சமயம், இந்த டிவைன் டைம் உங்களுக்கு வந்திருக்குங்க. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கே ஒரு டவுட் இருக்குங்க. அதாவது வந்து எப்படி உங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போ வந்து உங்கள்கிட்ட அந்த பவர் இருக்குது. நீங்களே அந்த இந்த ஒரு அது ஃபேமிலியில் கூட இருக்கலாம், இல்லை வந்து இது வந்து ஒரு வேலையில் இருக்கலாம். பட் அங்கே தான் நீங்கள் ஹெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து கீழே இருக்கிறவங்கள வந்து ஒரு சஜஷன் கேட்குறீங்க. அது வந்து எல்லா சமயம் செட் ஆகுமா நினச்சி பாருங்கள். ஸோ அது வந்து அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது, உங்ககிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்குது, நீங்கள் நினச்சா அதை பண்ண முடியும். பட் இது வந்து உங்களுடைய ஒரு நான் ஸ்டார்டிங் சொன்னேன் என்னென்னா, உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை ரைஸ் ஆகிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு ரைஸ் ஆக போகுது. பட் ஈவன் தோ அந்த சிச்சுவேஷன்லாம் இருந்தும், அந்த ஒரு சரவுண்ட்ஸ் இருந்தும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அந்த அந்த தடுக்குது. மனசில் வந்து அது நடக்குமா, ஏதோ ஒரு கஷ்டம், இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம், அது தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கடவுள் கொடுத்த கிஃப்ட், அதாவது வந்து உங்களுக்கு அந்த பவர் வந்து நீங்கள் வந்து அந்த நியூ ஜேர்னி நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து அது தடையாக இருக்குது. இங்கே வந்து மெயினாக என்னென்னா உங்களுடைய கரேஜ் தான். நீங்கள் வந்து எதை நினச்சி நீங்கள் போராடணும், இல்லை எதை நினச்சி நீங்கள் ட்ரீம் வச்சுருக்கீங்களோ, விஷ் வச்சுருக்கீங்களோ, அது வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் தான் அதுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ஓகே. ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியன், இல்லை மற்றவங்களுடைய டெசிஷன், இல்லை அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து அது இதாகும். ஸோ அதனால் இங்கே அதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களால் அந்த ஸ்டெப் ஏறி அந்த டோர் வந்து ரீச் பண்ண முடியும். உங்களால் கண்டிப்பாக முடியும்.
ஸோ ஓகே. உங்களுக்கு அதுதான் இந்த மெசேஜ். உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்ரஸ் அண்ட் அந்த ஜேர்னிய வந்து ஒரு நம்புங்க, ஃபெய்த் வைங்க. ஆம், அதில வந்து ஹெசிடேட் ஆகாதீங்க. எப்படிப்பட்ட ஜேர்னியா இருக்கலாம், எப்படிப்பட்ட விஷயம் இருக்கலாம், அந்த ட்ரீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதுக்குரிய ஒரு எல்லா விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஓகே. அத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு வந்து நெறைய ஒரு டர்னிங் இல்லன்னா மனி வைஸ்ல ஒரு ஒரு ப்ரொஃபஷன்ல கூட போயிட்டுருக்கலாம். ஏதாவது ஒரு நியூ ஜாபா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு அலைச்சல் அப்படின்றது இருக்கலாம். இல்ல மார்க்கெட்டிங் நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு புதிய விஷயம் நீங்க வந்து ட்ரை பண்ண நினைக்கலாம். ஆனா அதில வந்து கன்ஃப்யூஷன் வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து முழு மனசோட, அதாவது வந்து முழு மனசோட நீங்க பண்ணுங்க. நீங்க இந்த விஷயத்துக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதாவது இது வந்து ஈவன் இது வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். நீங்க நினைக்கிற விஷயம் இதுவா இருக்கலாம். அதில வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் வைங்க. ஒரு நம்புங்க, ஃபெய்த் வைங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து ஒரு ஆ நீங்க பண்ணும்போது, ஓகே, சாட்டிஸ்ஃபைடா பண்ணும்போது, முழு மனசா பண்ணும்போது, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிலர் வந்து படிக்கிறதா இருக்கலாம். சிலர் வந்து நீங்க நினைக்கிற விஷயம் ஃபேமிலில குரோத் தெரியுது, சேவிங்ஸ் தெரியுது. பென்டக்கிள்ஸ்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு லெவல் நீங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஒரு ஜாப் நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயம் இல்ல பிசினஸ் நியூவா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா அதில வந்து வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஆனா அதில பயப்பட வேண்டாம். கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு மனசுக்கு வந்து சரி அப்படின்னு தோணுது அப்படின்னா, அது ஹானஸ்ட்டா இருக்கும் பட்சத்தில அத வந்து தைரியமா ஒரு ஃபெய்த்தோட பண்ணுங்க. ஓகே. யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் அதில வந்து கொண்டு வராம நீங்க தவிர்க்கிறது நல்லது. அதே மாரி அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சோல்மேட் உங்களுக்கு வந்து பார்ட்னர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதே மாரி நீங்க வந்து லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நியூ பிகினிங் கூட இங்க இருக்கு. ஓகே. ஸோ நெறைய விஷயங்கள் நீங்க ஹீல் ஆகணும். ஹீல் ஆயிருக்கீங்க. பட் அது வந்து ஃபுல்லா எனக்கு தெரியல. 50 to 60 தான் நான் சொல்லுவேன். ஹீல் ஆகி வெளிய வாங்க. ஏன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் தடுக்குது. உங்களுடைய லைஃப்ல வந்து குரோத் தடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். உங்களுடைய ஆசை இங்க இருக்கலாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க பண்ணணும்னு நெனைக்கிற விஷயம் இங்க இருக்கலாம். பட் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் பாஸ்ட்ல நடந்த அந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கலாம். இல்ல மனக்கசப்பு, சிலருக்கு வந்து ஃபினான்சியல் லாஸ், சிலருக்கு வந்து கப் சைட்ல ப்ராப்ளம். ஸோ அந்த மாரிலாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ட்ரீம் வந்து வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே, வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி, வர்ற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இந்த டிவைன் டைமிங் உங்களுக்கு வந்து குடுக்க போறாங்க. ஸோ அத வந்து ஒரு ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு ஹீல் ஆகணும். ஓகே. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ கோ அவுட் சைட், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குதோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முக்கியமா சிவன் டெம்பிள் போயிட்டு வாங்க. ரொம்ப ஒரு விசேஷம். மண்டே போயிட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவிட்டி, அதாவது வந்து ரொம்ப ஒரு ஹார்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி நீங்களும் விரும்புறதில்ல அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவாகவும் தெரியுறீங்க. ஓகே. உங்களுக்கு எங்கே வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கே நீங்கள் வந்து ஒரு கன்டினியூ பண்ணுங்க. அதே சமயம் நாட் ஃபார் யூ, சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து அது வந்து ரிலேட்டட் எனிதிங் எப்படி வேணாலும் இருக்கலாம். சில விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் அது வந்து நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படுறதோ, அதுக்கு பாஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே. ஸோ அதை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே. ஓவரால் உங்களுடைய தாட்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் எதை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே ஒரு டைம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குங்க. ஒரு தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.